நாட்கள் கடந்து போச்சு, வருஷங்கள் கடந்து வந்துருச்சு. ஆனா துன்பங்கள் என்பது ஓயல, சந்தோஷங்கள் என்பது கிடைக்கல. முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும்னு நம்பினேன். ஆனா ஒரு நாள் கூட அவருடைய அனுகிரகம் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. இப்படியே என்னுடைய வாழ்க்கை போச்சுன்னா நான் என்னைக்குதான் சந்தோஷமா இருக்கிறது? எனக்கு தான் என் வாழ்க்கையில எல்லாத்தையுமே நான் அடைகிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு தான் இருக்காங்க இந்த விருச்சக ராசிக்காரர்கள். என்னதான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் இத்தனை காலங்கள் பெரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்திருந்தாலும் என்றாவது ஒரு நாள் எனக்கான காலங்கள் ஆகும், மாறும்னு ஒரு நம்பிக்கையோட, ரொம்ப பெரிய நம்பிக்கையோட இருந்தாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கை மாறுமானு நம்பிக்கை வேணாம், மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த வாழ்க்கையை மீட்டெடுத்து மறுபடியும் சந்தோஷமா முதல்ல இருந்து தொடங்க போறீங்க. எத்தனை நாட்கள் நீங்க ஒரு இடத்த அடையணும், இந்த இடத்துல போய் இருந்தா எனக்கு போதும்டா அப்படின்ற மாதிரி நினைச்சீங்களோ அதை விட பல மடங்கு இடத்திற்கு நீங்க உயர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கு. இனி இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்பட வேண்டியதோ இல்ல கஷ்டங்கள் வந்துருமோ நினைச்சு பின்னடைய வர வேண்டியதோ அவசியம் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் முழுவதுமான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் சந்தித்து வாழ்க்கையில முன்னேற போறீங்க. அது என்னன்ற பெரிய குழப்பம் இருக்கும். நான் சொல்றேன், தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை ஆரம்பிங்க. நிச்சயம் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க சந்திக்க முடியும். சரிங்களா? சரி, எப்படிங்க என்னங்க செய்யணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நான் சொல்றேன். சொல்லக்கூடிய விஷயத்த சரியா செஞ்சாலும் சரி, ஒரு சில விஷயங்களை நீங்க தவிர்க்க வேண்டியதும் இருக்குது. அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்ல, இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றோம். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் என்பது இருக்குங்க. சரி, அதற்கு முன்னாடி நீங்க நம்முடைய சேனலுக்கு ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் போடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உண்மை என்னன்றது தெரிய வரும். சரிங்களா? சரி, முதல் விஷயம், இந்த விருச்சக ராசிக்காரர்கள் என்ன செய்யணுன்ற கேள்விதான் அதிகமா இருக்கும். கண்டிப்பா சொல்றேன், உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி ஒண்ணுங்க, இந்த விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியது இருக்கு. இதை நீங்க கட்டாயமா பண்ணணும்ன்றது கிடையாது. ஆனா பண்ணீங்க அப்படின்னா அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதமும் பித்தர்களுடைய சாபமும் உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தொலைந்து போன ஆசைகளையும் நீங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொள்ள முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு இதனுடைய சக்திங்கிறது அதிகம். அதனாலதான் சொல்றோம், நிச்சயமா இந்த ஒரு நாள் இரவு நீங்க இந்த ஒரு விஷயத்த என்னைக்கு பண்ண முடியுமோ அன்னைக்குள்ள பண்ணி முடிங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனளிக்கும். சரி, இப்ப நீங்க என்ன செய்யணும், எப்படிப்பட்ட விஷயத்த செய்யணுன்ற குழப்பம் இருக்கா? அதை சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. விருச்சக ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதல்ல நீங்க செய்யவே கூடாத விஷயங்களை நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்யணுன்றதையும், முக்கியமா என்ன பரிகாரம் செய்யணுன்றதையும் நான் சொல்றேன். இந்த பரிகாரத்தை யார் செஞ்சாலும் சொல்றேங்க, விருச்சகராசினுடைய வாழ்க்கையில குடும்பத்துல அத்தனை கஷ்டங்களும் தீரும், நோய் உபாதைகள் எல்லாம் நீங்கும், நல்லது நடக்கும். அது நிச்சயம் நடக்க போகுது. அதை உறுதி அளிக்கிறேன். அதுல எந்த ஒரு மாற்றங்களும் கிடையாது. சரிங்களா? இப்போ இந்த விருச்சக ராசிக்காரர்கள் செய்யவே கூடாதுன்ற விஷயம், முக்கியமான விஷயமே இதுதான். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் இதுதான். மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் இறக்க பார்த்தோ இல்ல அவங்களுக்கான நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்றதுக்காகவும் இல்ல அவங்களுக்கு உதவி தேவைப்படுது, நம்மளை தவிர அவங்க யாருக்கும் உதவி செய்ய மாட்டாங்கன்றதுக்காகவும் உதவிகள் என்பது நீங்க கண்மூடித்தனமான நம்பிட்டு போய் உதவிகள் செய்யாதீங்க. உதவி செய்யணும், ரொம்ப நல்ல விஷயம் தான். இது எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரிங்க. நம்ம கோடி பணத்தை சேர்த்து வைக்கிறத விட கோடியில புண்ணியம் சேர்த்து வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளையும் நம்ம கூடையும் இருந்துகிட்டு நம்மளுடைய குழந்தைகளையும் நல்ல வாழ்க்கையாவே அமைத்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க உதவி செய்யக்கூடிய நபர் உண்மையா இருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. நீங்க அவங்க உங்ககிட்ட உதவின்னு தான் கேட்பாங்க, நீங்களும் அவங்கள நம்புவீங்க. ஆனா கடைசி நிமிடத்துல என்ன நடக்கும், அவங்க உங்களை தான் ஏமாளியாகவும் கோமாளியாகவும் பயன்படுத்திட்டு அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிட்டு அவங்க ஜாலியா போயிடுவாங்க, சந்தோஷமாயிடுவாங்க. ஆனா நீங்க தான் கடந்து அந்த இடத்துல சிக்கிப்பீங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உதவி செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கோங்க. அது தெரிஞ்சவங்களா இருக்கலாம், ரொம்ப நெருங்கிய நண்பராக கூட இருக்கலாம். ஆனா அவங்க யார் என்னன்றதை தெரிஞ்சுட்டு நீங்க செஞ்சீங்கன்னா சரியானது. ஏன்னா இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனை எங்க தெரியுமா வருது, மற்றவங்களுக்கு தேவையான உதவிகளையும் மற்றவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் போது மற்றவங்களுடைய மனசுல நம்ம இடம் பிடிக்கணும்னு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையவே பெரும் பின்னடைவுகளை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப வரைக்கும் அந்த பின்னடைவுல இருந்து இவங்களால வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு வாழ்க்கையில பெரும் ஏமாற்றங்களையும் பெரிய அளவுல சங்கடங்களையும் சந்திச்சிருக்காங்க இவர்கள். அப்படி இருக்கும்போது மறுபடியும்
திரும்ப திரும்ப நீங்க அதே தவறுகளை செஞ்சீங்க அப்படின்னா தப்பு யார் மேல? உங்க மேலேயா அவங்க மேலேயா? மற்றவங்களை நம்புறது தப்பு கிடையாது. அவங்களுக்கு தேவையான உதவிகள் கேட்கும் பொழுது நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தப்பு கிடையாது. ஆனா யாருக்கு செய்யறோம், எதற்காக செய்யறோம்ன்றது புரியாம நீங்க செஞ்சு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய தப்பு தானே. அதை தான் நீங்க புரிஞ்சுக்கணும்ன்றத சொல்றோம். அதனால இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒருத்தருக்கு உதவி செய்யலாம்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுக்கோங்க, செய்யலாமா வேணாமான்றத. அதன் பிறகு நீங்க செய்ய தொடங்குங்க. சரி, இது மட்டும் தானே சாமி, வேற சொல்லியான உடல் சார்ந்த உபாதைகள் என்பது உங்களுடைய பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த ஒரு விஷயத்த நீங்க சரியான முறையில புரிஞ்சுக்கிறது நல்லது. அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு உடல் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கான சரியான விஷயங்களை செய்யுங்க. நீங்க இல்ல இது சின்ன ஒரு விஷயம் தானே அப்படின்னு கடந்து போறீங்கன்னா அந்த சின்ன ஒரு விஷயம், சின்னதா வந்திருக்கக்கூடிய அந்த நோய் உங்களுடைய வாழ்க்கையில பெரும் இழப்புகளையும் அதற்கான செலவுகளையும் அதிகரிச்சிடும். அதை நீங்க தவிர்த்துக்கோங்க. ஆடம்பர பொருட்களை வாங்குவதை கொஞ்சம் தவிர்த்துக்க வேண்டும் இந்த வர்த்தக ராசிக்காரர்கள். மனசுக்கு பிடிச்ச விஷயம் தானே அப்படின்றதுக்காக நீங்க நிறைய விஷயங்களை வீட்டுல வாங்கி வாங்கி குவிப்பீங்க. அதுவும் இந்த காலகட்டங்கள்ல உங்ககிட்ட பணம் கொஞ்சம் அதிகமா சேர்ற காரணத்தினால நீங்க இப்படி செய்வது உங்களுடைய வாழ்க்கையில தாங்க உங்களுக்கு பெரிய பின்னடைவையும் துன்பங்களையும் கொடுக்கும். அதனால அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆடம்பர பொருட்களை வாங்குவதை தவிர்த்துக்கோங்க. வீடுகளில் கொஞ்சம் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால வீடுகளில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் போது உங்களை வச்சு நிறைய நபர்கள் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக முயற்சிகள் செய்வாங்க. அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கான திறமைகளையும் வாய்ப்புகளையும் நீங்கள் ஏற்படுத்திக்கணும். தேவையில்லாத இடங்கள்ல அதிகமான வார்த்தைகளை பேசுவதை குறைச்சிக்கணும். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்சவங்க நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை ஜாலியா இருக்கணும் சந்தோஷப்படுறதுக்காக பேசணும்னு நிறைய பேசிடுவாங்க. ஆனா பேசினதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய விஷயம் பெரும் துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டுமே. அதனால அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க தாங்க முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக் கொள்ளணும் உங்களுடைய வாழ்க்கையில. இல்லைங்க நாங்க அப்படிதான் அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதிகப்படியான துன்பங்களை தான் கொடுக்கும். அதனால அந்த சில விஷயங்களை தவிர்த்துக்கணும். இது எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க. சரி, இனி உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் நன்மைகள் என்ன, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னதுன்னு பார்க்கலாமா? முதலாவது, இந்த விருச்சிக வாழ்க்கையில பல நாட்கள் பல மாதங்கள் பல வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு கனவுனா ஒரு அரசாங்க உத்தியோகம் பெயரணும் அப்படின்றதும், அப்படி இல்லைன்னா நிறைய சம்பளம் வைக்கக்கூடிய ஒரு பிசினஸ் ஒரு தொழில் தொடங்கி ஒரு நல்ல வியாபாரத்துல முன்னேற்றத்தை பார்த்தணும் அப்படின்றது தான். ஆனா இந்த விஷயங்கள் எதுவுமே இவருடைய வாழ்க்கையில நடக்கல இப்ப வரைக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி, அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்க அமைச்சுக்க முடியும். அதுவும் சொல்ல போனா தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய அளவிலான லாபத்தையும் முன்னேற்றத்தையும் நீங்க சந்திச்சுக்க முடியும். எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட லாபத்தை நீங்க சந்திச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு தொழில நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க. வேலை அப்படின்றது நீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கான வேலை வாய்ப்புகளும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அந்த வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது. எத்தனை நாட்கள் நீங்களும் ஒரு சில இடங்கள்ல ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்க. அதை எல்லாம் தாண்டி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் என்பது இவர்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியமோ இல்ல குழப்பம் அடைய வேண்டிய அவசியமோ தேவையில்லைங்க. எல்லாமே இவங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே அமையும். இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அதிகமா பயப்பட வேண்டிய அவசியம் என்பது இல்லைன்றதை மட்டும் நான் தெளிவா உறுதியா சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லைங்க. இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில ரொம்ப நாட்களாவே கணவன் மனைவி வாழ்க்கைய கொஞ்சம் பிரச்சனையாவே போகுது சாமி. நாட்கள் கடந்து கடந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா நல்லதுன்றது குடும்ப வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது சாமி. இதற்கான தீர்வுகள் ஏதாச்சும் இருக்கான்னு ரொம்ப வருஷங்களாகவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா எதிர்பார்த்த மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியல. இவர்கள் ஒன்று நினைச்சாங்க அப்படின்னா, அதாவது இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த யோசிச்சாங்க அப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயம் வேறு ஒன்றா இருக்குது. இதனாலே விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில பெரிய அளவுல இழப்புகளை சந்திச்சிருக்காங்க. குடும்பத்தினால் ஏற்பட்டக்கூடிய விஷயங்கள். இனி வரக்கூடிய காலங்களில் குடும்ப சண்டைகள் என்பது முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நீங்கிடும். ஒன்று ரெண்டுன்னு அப்பைக்கு வந்துட்டு போகும். அதுவும் பெருசாலாம் இருக்காதுங்க. நீங்க அந்த குடும்ப சண்டையை பார்த்து பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. செல்வத்தாலான கஷ்டங்கள், செல்வ கடன்கள், முக்கியமா நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனை ரொம்ப நாட்களாக திருப்பி கொடுக்கணும்னு எதிர்பார்த்து கொடுக்கவே முடியாம போயிருக்கும். அது எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எங்கிருந்து வாங்கினீங்களோ அங்க அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த செல்வத்தை உங்களால ரொம்ப எளிமையா இனி வரக்கூடிய காலங்களில் கொடுக்க முடியும்.
இனி இவர்களுடைய வாழ்க்கையில அந்த செல்வ பிரச்சனைகள், செல்வ கஷ்டங்கள் என்பது இல்லாமல் முழுவதுமாக தீர்ந்து நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் ஏற்படுத்திக்க முடியும். இனி எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இவர்கள் அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியமோ இல்ல கவலைகளோ இருக்க போறது கிடையாதுன்றது உறுதியாகவே சொல்ல முடியும் விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில. அதை அடுத்து இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில ஒரு சில நாட்களாகவே சொந்தமா வீடு வேணும்ன்ற ஒரு கனவு, ஒரு ஆசை இருந்துச்சு. சில நாட்களா கிடையாது, பல வருஷங்களா இருக்கு. ஆனா சில நாட்களாகவே கண்டிப்பா நமக்கு சொந்த வீடு வேணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். அதற்கான முயற்சிகளை நீங்க பல மடங்கு எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க நினைச்ச மாதிரி, எதிர்பார்த்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் சொந்தமா வீடு வாங்குவதற்கான, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், செல்வம் கொஞ்சம் இந்த மாசங்கள்ல கொஞ்சம் அதிகமாகவே புரளும். அதனால அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க கொஞ்சம் சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். விருச்சக ராசிக்காரர்கள் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இரட்டிப்பு லாபங்களையும் அதற்கு மேலையும் பார்க்க முடியும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில இத்தனை நன்மைகள் என்பது நடக்குது. ஒரு சில விஷயங்களை தவிர்த்துக்கிட்டாலும் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை வாழ்க்கையில சந்திக்க முடியும். இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க கவலைப்படாம இருந்தாலும் போதுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துன்பங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவிலான துன்பங்களவே மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கி நல்ல மாற்றங்களையும் சந்தோஷங்களையும் ஏற்படுத்திக்க முடியும். இனி வரக்கூடிய காலங்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் அதிகமாக கவலைப்படவோ இல்லை துன்பப்பட வேண்டிய அவசியமோ இருக்காதுங்க. சரிங்க சாமி, அதெல்லாம் விடுங்க, ஒரு பரிகாரம் சொன்னீங்கல்ல, அதை சொல்லுங்களே முதல்ல, இதை ஏன் இப்படி போட்டி இருக்கிறீங்கன்னு கேட்பீங்க. நிச்சயமா உங்களுக்கு இதை இப்போ நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கும். அதை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்க எந்த பரிகாரத்தை செய்யணும்ன்றது கேள்வி இருக்கா? 2 விஷயங்கள் நம்ம சொல்ல போகிறோம், சரிங்களா? ஒன்று, திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்க. அது ஏன் திருச்செந்தூர் கோவில்? ஆறுபடை வீட்டுல அந்த ஒரு வீட்டுக்கு தான் போடுமா? முருகப்பெருமான் அப்பதான் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாரு கேட்டீங்கன்னா, ஆறுபடை வீட்டில் நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆனா நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போகும்போது மட்டும்தான் அவரை சந்திக்க போகும்போது நீங்க எல்லாத்தையுமே கீழே இறக்கி வச்சுட்டு இறங்குமுகமா போவீங்க. அதாவது ஆணவம், கோபம், இந்த மாதிரி கேவலமான எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீங்க இறக்கி வச்சிருவீங்க இறங்கி போகும்போது. வெளியே வரும்போது மட்டும் நீங்க வானத்தை பார்த்து உயர்ந்து போவீங்க, அதாவது ஏறி போவீங்க. இறங்கி வரும்போது எல்லாம் உங்களை விட்டுருந்து போயிடுது. ஆனா ஏறி போகும்போது எல்லா திறமைகளும் எல்லா வகையான நன்மைகளும் உங்களை வந்து சேர்றது. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்துட்டேங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டீங்களோ அது எல்லாத்தையுமே மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கானதாக ஆக்கிக்கிட்டு மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அதனாலதான் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சொல்லணும்ன்றத கட்டாயமா நம்ம சொல்றோம். அதுவும் நீங்க இந்த ஜனவரி மாசத்துக்குள்ள ஒரு முறைக்கு அவளுடைய போயிட்டு வந்துருங்க. போயிட்டு முருகப்பெருமானை வேண்டிட்டு வாங்க. முடிஞ்சா நீங்க அங்க ஒரு அகல் விளக்குல தீபம் வச்சுட்டு வாங்க. அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது உணவு தானமா செய்ய முடியும்னாலும் செஞ்சுட்டு வாங்க. அது அவங்களுடைய பணத்திற்கு ஏற்ப இருக்கக்கூடிய நபர்கள் செய்யலாம். இதுதான் கட்டாயமா செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. உங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க. நிச்சயமா சொல்றேன், எந்த ஒரு இடத்துல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இழந்துட்டு ரொம்ப கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டீங்களோ அந்த இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுடைய வாழ்க்கையவே அமைச்சுக்க முடியும். அதனால முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னா இந்த விருச்சிக வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய சின்ன துன்பங்கள் இருந்து மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளும் முழுவதுமாக வாழ்க்கையிலிருந்து நீங்க நல்லது நடக்கும். எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கை அமையுன்றது நான் உறுதியளிச்சிட்டேன். நீங்க நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா நிச்சயம் நடக்கும். அப்படி முதல் பரிகாரம் இது. 2வது என்ன சொன்னீங்கன்னு, வருகின்ற ஜனவரி 29 அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்களுக்கு எங்கேயே தெரிய போகுது, நாட்கள் மற்ற விஷயத்துக்கு ஓடுறதுக்கே சரியா போகுது. இதெல்லாம் இங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அதனால நீங்க ஜனவரி 29 இருக்கக்கூடிய நாள் தான் ரொம்பவே விசேஷமா இருக்கக்கூடிய அமாவாசை நாள். அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசை நாளில் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று பித்ருக்களை வணங்கிட்டு, முடிஞ்சா அங்க வணங்கிட்டு வரும்போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஏதாவது உணவு தானமா கொடுங்க. அது மட்டும் இல்ல, இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கோவிலுக்கு சென்று வரும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணை எட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல நீங்க கட்டி வைங்க. அந்த நிலைவாசல கட்டி வச்சிருக்கக்கூடியத ஒரு சில தினங்கள் போனதுக்கு அப்புறமா அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது நிலைவாசல இருக்கக்கூடிய மண்ணை ஒரு டம்ளர் தண்ணீர்லயோ இல்ல வாளிலேயோ போட்டு அந்த வாளியில் இருக்கக்கூடிய தண்ணீரை ஏதாவது ஒரு மரத்துல போய் ஊத்திருங்க. அந்த மண்ணோட சேர்த்து தான் சொல்றேன், சரிங்களா? அப்படி இல்லைன்னா அந்த மண்ணை பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல போய் நீங்க போட்டு வந்துடலாம். இதை யார் செஞ்சாலும் சரிங்க, இந்த விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க வைக்கக்கூடியதாக மாறும். நல்லது மட்டுமே நடக்கும். இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த விஷயம் நினைச்சு வருத்தப்படவோ இல்லை இனி அந்த மாதிரி துன்பங்கள் வாழ்க்கையில் நடந்துடுமோன்னு நினைச்சு கண்ணீரோட வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தை பெற்று பித்தர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்க்கையில முன்னேற பாருங்க.
சந்தோஷமா இருக்க பாருங்க. எத்தனை நாட்கள் நீங்களும் கவலைப்பட்டீங்க, துன்பப்பட்டீங்க, வாழ்க்கை மாறிடுன்றதுக்காக. ஆனா எந்த ஒரு விதத்திலையும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த மாற்றத்தை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க முடியாம போச்சு. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க சந்திக்க தான் போறீங்க. உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான சிறு சிறு துன்பங்கள்ல இருந்து நான் சொல்றேன், எல்லா விதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில சந்திச்சு மகிழ்ச்சியா இருக்க போறீங்க. நீங்க காத்திருந்த வாழ்க்கை கிடைச்சிருச்சு உங்களுக்கு. ஆனா அதை பயன்படுத்திக்கிறதும் பயன்படுத்தாமல் நான் இப்படிதாங்க இருப்பேன் அப்படின்னு வர்றதும் அது உங்களுடைய விருப்பம் தான். நம்பிக்கையோடு இருங்கள், நல்லதே நடக்கும். எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் மாறிடுச்சு. இனி எல்லாம் உங்களுடைய கைகீழா தான் இருக்குன்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நம்பிக்கையோடு நல்லதே நடக்கட்டும். இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் எனக்குன்றத தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம். நம்பிக்கையோடு தான் நல்லதே நடக்கும். நன்றி.